ஹாய் எல்லாருக்கும். நேத்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் விளாக் ஒன்று போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்ல. என்னென்ன திங்ஸ் எடுத்தேன்னு காட்டல இல்லையா? அதான் இப்ப காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன் இல்லையா? பாப்பாவுக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்ப தம்பிக்கு மட்டும் தான் எடுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? தம்பிக்கு மட்டும் தான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் அவனுக்கு பேக் தாங்க எடுத்தேன். ஏன்னா அவனுக்கு பேக் வந்து ஒரு 2 வருஷம் கூட வராது. 1 வருஷம் வரதே பெருசுங்க. சீக்கிரமா கிழிஞ்சிரும் அவனுக்கு. அதனாலதான் இந்த பேக் 11th 12th 2 வருஷத்துக்குமே இந்த பேக் யூஸ் பண்ற மாதிரி வாங்கியாச்சு. பெரிய பேக் தான். ஆனா ரேட்லாம் ஹை ரேட்டுங்க. பயங்கர ரேட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேக் வந்து 1125 தெரியுதுங்களா? என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் ஜிப்பு மட்டும் நிறைய இருக்குங்க. ஒரு 3 ஜிப் இருக்கு. அதனால இந்த பேக் எடுத்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதுல ரெயின் கோட் மாதிரி இருக்குல்ல, பேக் சேஃப்டிக்கு மட்டும் இந்த மாதிரி பழைய மாடல் தான். அதே மாடல் அதே தான். ஆனா ரேட்டு மட்டும் ஏறி இருக்குங்க. மற்றபடி எதுவும் சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. அதே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப். நாங்க முன்னாடி வாங்குறது பாத்தீங்கன்னா 12 கர்ச்சீஃப் இருக்கும் ஒரு பாக்கெட்ல. ரேட்டு பாத்தீங்கன்னா 50 ரூபா இல்லைன்னா 60 ரூபா அடிச்சு பிடிச்சி 40 ரூபாய்க்கு கூட வாங்கியிருக்கோம். இப்ப இந்த கர்ச்சீஃப் வந்து 10 தான் இருக்கு. 10 பீஸ் 150 ரூபாங்க இந்த பேக்கிங். 10 பீஸ் தான் இருக்கு. எல்லாமே ரேட்டு ஹை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது குவாலிட்டி கம்மி பண்ணிட்டாங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா முன்னாடி 10 இருக்கிற இடத்துல 8 இருக்கு, 12 இருக்கிற இடத்துல 10 இருக்கு. அதே மாதிரி குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. ரேட் அதிகமாயிருச்சு. அந்த மாதிரிதான் இப்போ எல்லா திங்ஸுமே வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷூங்க. நான் பாப்பாவுக்கு திங்ஸ் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஷூ மட்டும் வாங்கலான்ற பிளான்ல தான் போனோம். ஆனா எனக்கு சைஸ் கிடைக்கல. சைஸ் கிடைக்காதனால மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லவும் 2 நாள் கழிச்சு தான் போய் எடுத்தோம். பிளாக் ஷூ பாருங்க. பிளாக் ஷூ எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒயிட் ஷூ எடுத்தாச்சு. சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி 2 நாள் கழிச்சு போய் எடுத்தோங்க. இந்த 2 ஷூ எடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுங்க. இது வந்து 540 ரூபா ஒரு வாட்டர் பாட்டில். பரவாயில்ல. போன ட்ரிப்பு 250 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனா மில்டன் கிடையாது. ரெண்டாவது வந்து ஃபுல்லாவே வந்து சில்வர் கோட்டிங்ல இருந்துச்சு. அது எப்படின்னாக்கா தண்ணி மோண்டு வச்சோம்னா போன வருஷத்துலயே 3 வாட்டி மாத்தியாச்சு ஒருத்தருக்கே. நம்ம வாட்டர் பாட்டில் மட்டும். ஏன்னா அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு வருது என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தாக்கா அது ஃபுல்லாவே அந்த குவாலிட்டி அப்படிதான் போல இருக்கு. கொஞ்சம் மூடி வச்சு திறந்தோம்னால டக்குன்னு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல. இது ஸ்டார்டிங்ல சின்ன பையனா இருக்கிறப்ப வாங்கி கொடுத்தது. இப்ப திருப்பியும் பழசுக்கே வந்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பார்க்கவும் ஃபுல்லா உள்ள பாத்தீங்கன்னா எவர் சில்வர் தான். ஃபுல் கோட்டிங் உள்ள எவர் சில்வர். மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சாக்ஸுங்க. சாக்ஸ் வந்து என் பொண்ணுக்கு வந்து எல்லா நாளுமே ஒயிட் சாக்ஸ் தாங்க. அவளுக்கு ஒயிட் ஷூ தான் எல்லா நாளுமே போடுவாங்க. தம்பிக்கு வந்து வெட்னஸ்டே மட்டும்தான். அவளுக்கு ஒரு 3 செட்டு சாக்ஸ் எடுத்தாச்சு. தம்பிக்கு ஒரு செட்டு மட்டும் தான். வெட்னஸ்டே மட்டும்தான். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஃப்ரீ சைஸ்னால மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்க. அதனால சாக்ஸ் பாத்தீங்கன்னா தம்பிக்கு ஒரு செட்டு, பாப்பாவுக்கு 3 செட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா தம்பிக்கு லோயர் எடுத்தோங்க. 3 லோயர் எடுத்தோம். தம்பிக்கு எடுத்தோடனே பாப்பாவுக்கு 1 எடுக்கலன்னு சொன்னோன்னே அவ கொஞ்சம் கோவமாயிட்டா. அவளுக்கு நிறைய இருக்குங்க போட்டு போட்டு. இவனுக்கு தான் இந்த மாதிரி லோயரு ஸ்ட்ரீஸ் எடுத்து அடிக்கடி இவனுக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா 300ங்க. ஒரு இது 300 ரூபாய். 3 லோயர் எடுத்தாச்சுங்க தம்பிக்கு. இந்த மாதிரி 3 லோயர் எடுத்தாச்சு. நானுமே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் தான், எனக்கும் சேர்த்து வாங்கிடலான்னு தான் போனேன். ஆனா ஒண்ணுமே வாங்க முடியல. சரியான கூட்டம். உள்ள போயிட்டு வெளில வந்தோம்னா கரெக்டா 10 10:30 ஆயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தாச்சுங்க. ஓகேங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுதாங்க நேத்து நாங்க பண்ண சின்ன ஷாப்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.